எப்போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பயப்படாதே. தனியா பேசுறதே தனிவா கனிவா பேசத்தான். நான் பொது இடத்துல உங்ககிட்ட பேச விரும்பல. நான் இங்க வந்த நோக்கம் என்னன்னு தெரியுமில்ல? அத்தைய கடன்ல இருந்து மீட்டு அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே அத்தை அதுக்கு சொன்னாங்க. நீ எதிர்ப்பு தெரிவிச்சல, அத நீ செய்யல. உன்னை அப்படி செய்ய வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை இத்தனை நாளும் வளர்த்த உன் அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க. நீ என்ன செஞ்ச? தினம் தினம் தெய்வத்துக்கிட்ட அத்தை கஷ்டத்தை தீருன்னு வேண்டிக்கிறேன். உன் வேண்டுதல் பலிச்சுதா? அவ கஷ்டம் தீர்ந்துதா? தீர்ற காலம் வந்தா தன்னால கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் தெய்வம். எப்போ? அவ வீடு வாசல் எழுந்ததுக்கு அப்புறமா? கஷ்டம்னா உடனே கை கொடுத்து காப்பாத்த வரணும். ஏன் தெய்வம் வரல? இப்ப நான் வந்திருக்கேன். என்னால கண்ணிமைக்கிற நேரத்துல அவ கஷ்டத்தை தீர்க்க முடியும். சரி, நீ நன்றியுள்ளவ தானே? நீ என்ன செஞ்ச? நான் என்ன செஞ்சா அத்தையோட கடனும் கஷ்டமும் தீரும்னு தெரிஞ்சா உடனே செஞ்சிருவேன். அவங்க கடனை தீக்கிறது என் நன்றி கடன்னு தெரியும். ஆனா வழி தெரியலையே. வழி இருக்கு. நீ வழிக்கு வா, வழி கிடைக்கும். நான் வரேன்னு முருகன் படத்தையோ விக்கிரகத்தையோ எடுத்து போட்டா போதும்னு அந்த முட்டாளுங்க நினைச்சிட்டாங்க. இல்ல, என்ன நினைக்கணும்? குறிப்பா நீ. அப்பதான் இந்த இடம் உங்க அத்தை கையிலேயே தங்கும். நிஜமாவே நீ உங்க அத்தை குடும்பம் நல்லபடியா வாழணும்னு நினைச்சா முருகனை நினைக்கிறத மறக்கிறதா? என் கையில தண்ணிய ஊத்தி ஜல சத்தியம் செஞ்சு கொடு. ஊம குழந்தைய பேச வச்ச குமரகுருபரா, நீதான் என் சொல்லுக்கு இணையா வரணும். இவ அத்தைய மையமா வச்சு என்னை விட்டே உன்னை எடுக்க பாக்குறா. அத்தைக்காக நான் முருகனை மறந்தாலும் அவன் என்ன மறக்கிறா நானு முதல்ல தெரிஞ்சு சொல்லுங்க. நினைக்க வச்சவன் தான் மறக்கவும் வைக்கணும். சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காத. உன்னை நீயே அனாதையாக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓட போற. நீ நல்லதுன்னு நினைச்சு செய்யறதெல்லாம் உனக்கே கெட்டதா வந்து சேர போகுது. அப்ப புரிஞ்சுக்குவே இந்த நாகம்மாவ. முருகனால நீ பட போற போராட்டம் உன்னை எங்க கொண்டு போய் விட போது பார். எல்லாம் அவன் செயல். பார்க்கலாம். டேய் டேய் நிறுத்துங்கடா. கோயில்ல என்னடா விளையாட்டு? வெளில போங்கடா. கோயில்ல விளையாடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கோயில்ல எப்படி சத்தம் போட்டா நிம்மதி எப்படி சாமி கும்பிடுறது? சாமி கிட்ட மனசு இருந்தா சத்தம் காதுல விழாது. எனக்கே புத்தி சொல்றியா? தோலை உரிச்சிரும் உரிச்சி. டேய் அண்ணன் தோலை உரிச்சிடுவாரா? அண்ணனுக்கு ஒரு ஓ போடு. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. பிள்ளைங்களா நீங்க? பிசாசுங்க உங்கள. போங்கடா ஓடுங்க. இந்த காலத்து பிள்ளைங்களோட பேச்சும் செயலும் பிரமிப்பா இருக்கு. அவங்களோட சுட்டித்தனத்துக்கு அளவே இல்லை. இந்த விடுமுறை முடிகிற வரைக்கும் பெத்தவங்களையும் மத்தவங்களையும் நீதான் காப்பாத்தணும். எல்லாருக்கும் மூளைக்கு வேலை கொடுத்தா விளையாட்டுல தானா ஆர்வம் குறைஞ்சிடும். அதை எப்படி செய்யறது? சிந்தனையை தூண்டுற கதைகள் சொல்லணும். ஓஹோ. அறிவை கொடுக்கிற விஷயங்களை கத்து தரணும். ஆஹா. மனிதர்களை மதிக்கிற எண்ணத்தை வளர்க்கணும். எந்த மாதிரின்னு கொஞ்சம் சொல்ல. இப்ப பாரு. ஏய் பாபு, கஸ்தூரி இங்க வாங்க. ஏய் வேலா, என்ன வேலா இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வர்றதே இல்ல? உங்க அம்மா தான் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கறாங்க. அம்மா எப்பவுமே அப்படிதான். இனிமே டெய்லி இந்த கோயிலுக்கு வந்துரும். நம்மளாலனா? பாபு, யாருடா இது? இதுக்கு முந்தி பார்த்ததே இல்லையே. என் பேரன். உள்ளன்போடு நினைக்கிற உள்ளத்திலெல்லாம் குடியிருக்கிற வேலா. ஏய் வேலா, நம்ம விளையாடலாம், வரியா? விளையாடுறதுக்கு முந்தி நான் உங்களுக்கு லட்டு தரேன். அத நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். மூக்கால சாப்பிட சொன்னா எங்களால முடியாதுப்பா. இல்ல, வாயாலேயே சாப்பிடலாம். அப்ப குடு. இந்தா, இது எல்லாருக்கும் கொடு.
கைய மடக்காம எப்படி திங்கிறது? வேலா, கைய மடக்காம எப்படியப்பா சாப்பிட முடியும்? மாயாஜாலத்தால தான் சாப்பிட முடியும். உனக்கும் புத்தி கெட்டலையா? கைய மடக்காம தின்ன சொல்றிய, நீ தின்னு காமி பார்க்கலாம். காமிக்கிறேன். பாட்டி சாப்பிடு. எங்க எனக்கு கொடு. சாப்பிடு. உங்களுக்கு கொடுத்தப்ப யாராவது செய்ய மாட்டீங்களான்னு பார்த்தேன். உங்களுக்கு கிடைச்சது முதல்ல மத்தவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப புரியுதா? புரியுது. இப்ப எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தடா. ஆண்டவனுக்கு நீங்க கொடுத்தா அவன் உங்களுக்கு கொடுப்பா. ஆஹா, இந்த உண்மையை புரிய வைக்கிறது தான் பிரசாதம். கிணறு வெட்ட பூதம் வந்த மாதிரிமாங்க. ஆனா உங்க விஷயத்துல கிணத்துல தள்ளி கல்லையும் போட்டு முன்ன மாதிரி இருக்கு. நீ கெட்டிக்காரனா இருந்திருந்தா கிணத்தோட ஆழத்தையும் அதுல போற கயிறோட நீளத்தையும் கணக்க போட்டு பாத்துருக்கணும். யூர் ரைட். நான் அந்த கணக்கை தான் போட்டுட்டு இருக்கேன். ராஜன் பிரதர்ஸ் பிசினஸ்ல பிளாக் மேஜிக் கலந்து செய்த அக்கிரமம் தான் நான் அமெரிக்கா போகாம இங்கேயே இருந்ததுக்கு காரணம். எந்த ராஜன் பிரதர்ஸ் உன்னை எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தங்கச்சி தான் உன்னோட காதலி. உனக்கு தெரிய வந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தா அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எப்படி இருக்கும்? தம்பி அவங்க அண்ணனை அனுசரிச்சு போகணும்பாங்க. எந்த காரணம் கொண்டு அவங்க அண்ணனை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க அண்ணனை விட்டுட்டு சிவா தான் முக்கியம்னு வந்துட்டா? எனக்கு என்னமா அப்படி தோணல. தம்பி எந்த ரிஸ்க்லயும் மாட்டி கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு. சிவா, நீ என்னடா நினைக்கிற? நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சௌந்தர்யாவை எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா நான் விடுறதா இல்ல. அவ கிடைக்கிற வரைக்கும் அவங்கள விரட்டிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் பொறுத்து தான் பாரு. மனசளவுல பொறுமையா இருந்தாலும் செயல்ல வேகத்தை காட்ட போறேன். அப்பதான் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். தம்பி, எலுமிச்சங்காயில புளிப்பு ஏத்துற மாதிரி அந்த பொண்ணு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அண்ணன் பக்கம் இழுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்களும் போய் உங்க நிம்மதியும் போய் செய்யற வியாபாரமும் போயிடும். அவங்க பண்றது பிளாக் மேஜிக்னா இது பவர்ஃபுல் மேஜிக். முள்ளால தான் தம்பி எடுக்கணும். கிளாஸ் பீஸ் குத்துனா கிளாஸால எடுக்கணுமா? இத பாரு சிவா, என்ன கேட்டா எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய். செஞ்சுட்டு யோசிக்காத. யோசிச்சுட்டேன். இனிமே செயல்தான். சித்தி சுந்தரி, சிவம்பரி, நிமலை முத்து காந்தாமணி, மூலி, தாராவராகி, சக்தியெல்லாம் பெற்ற பிரம்ம ராட்சசா, மூலகையும் கட்டி போடும் மூர்க்கா. ஏங்க, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்கு நீ தெரிஞ்சு கேட்ட? இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். தெரிஞ்சு என்ன பண்ண போற? முழுசா என்ன பேச விடுங்க. இந்த கழுத பால், கழுத வால்ல இருந்து ஒரு முடி, கழுத உடம்புல இருந்து கையால ஒரு முடி, இதுக்கு பேசாம நான் கழுதியே கூட்டு வந்திருப்பேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? உங்க மாமியார் போன ஜென்மத்துல கழுதியா இருந்து பல பாவங்கள் பண்ணிருக்காங்க. பாவ பரிகாரம் பண்றதுக்காக. சரி, இந்த கழுத மேட்ரு ஓகே. இந்த ஊமத்தங்காய் எது கேட்டீங்க? ஊமத்தங்காய் தின்னா என்ன ஆகும்? பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிச்சா என்ன ஆகும்? பழசெல்லாம் மறந்து போகும். அதுக்காக தான் எங்க அம்மா ஊமத்தங்காய மந்திரிச்சு சேட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. சேட்டு அதை சாப்பிட்டுருவான். சாப்பிட்டதும் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் பிடிச்சதும் பழசெல்லாம் மறந்துடும். அப்புறம் சட்டையை கிழிச்சுன்னு அலைவான்.
சக்கு பசிக்குது, ஜல்தி சப்பாத்தி ரெடி பண்ணு. உட்காருங்க. இந்தாங்க. ಉಗ್ರಧಾರುಗ ಸಿಂಗಮಾಸುರ ಮುನ್ನುದರ್ಕರೀಸುರ ಉದ್ದಿಗೋಳು ಮತ್ತಿಮುಖ ಭಾನುಗೋಪ ಬ್ರಹ್ಮರಾಕ್ಷಸ ಸರ್ಪಕಟ್ಟು ಕೋಡು ಕಾರ್ಕೊಡಗ ಕಾಲ ಸರ್ಪಕಟ್ಟು ಕೋಡು. इधर नहीं, उधर नहीं, मेरा पैसा मेरा. ஒன்ன அந்த சேட்டு பொது இடத்துல வச்சு என்ன சொல்லி திட்டினா? கால்ல விலங்கு மாட்டி கம்பி எண்ணெய் வைக்கிறேன்னா அப்படி சொன்ன அவனை சங்கிலியால கட்டி போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். நாகம்மாவை நம்பினவங்கள நடுவீதி கொண்டு வர மாட்டாங்கன்றதை நிரூபிச்சிட்டீங்க. இதப்பா, பொதுவா மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் விஷயத்துல மந்திரம் முக்கால் மதி கால். நீ சொல்லாமலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்ற. அந்த உமாவோட அப்பாவும் நீயும் அண்ணன் தங்கச்சிங்க. இந்த சொத்து பூராவும் 2 பேருக்கும் பொதுவான பாகம் பிரியாத சொத்து. அவர் செத்ததும் அனாதையான உமாவை நீ ஆதரிச்சதே அவளுடைய சொத்துக்காகத்தான். நான் சொல்றது உண்மைதானே? ஆமா. அது தப்பில்ல. ஆனா நீ தப்பிக்க ஒரு சரியான வழி. முதல்ல பெரிய கோர்ட்டு மூலமா வீட்டு ஜப்திய தப்புன்னு வழக்கு போடு. கேட்டா வீடு உன்னதில்ல உமாவோடதுன்னு சொல்லு. கேஸும் எடுபடும், வீடு உன் கைக்கு வந்து சேரும். உன் மக கௌசல்யா வெல போகாம வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த உமாவோட ராசி சரியில்லை. உன் மக கல்யாணம் நான் பார்த்து நடத்த போற கல்யாணம். எங்க எப்படி அவ வாழ்க்கப்பட போறான்னு எனக்கு தெரியும். வீடு உமாவோடதுன்னு மேல்கோர்ட்ல கேஸ் போட சொல்றீங்க. உமாவுக்கு ராசி சரியில்லைன்னு சொல்றீங்க. இந்த கேஸ் முடிஞ்சு வீடு கைக்கு வர வரைக்கும் உமா இங்க இருந்தாவணுமே. கவலைப்படாத, கேஸும் சாதகமா முடியும். அந்த பீட உமாவும் உங்களை விட்டு போயிடுவா. இது எல்லாம் தன்னால நடக்கும். இத நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ. ரொம்ப நன்றிம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சமா, அம்மா கிளம்பலாமா? போலாமா? மாப்பிள்ள, வீடே விரிச்சுன்னு இருக்கு. அண்ணங்க எங்க? மனோகர், மனோகர். எஸ் மேடம். அண்ணங்க எங்க? வந்து என்ன பே பே பேன்னு உளற? கேக்குறல, பதில் சொல்லு.
நீங்க கேட்டா பதில் பேசாம நிக்க சொல்லி முதலாளி உத்தரவு மேடம். அண்ணன்க எங்க? தெரியாது தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க மேடம். எனக்கு தெரியாம வெளியூர் போயிருக்காங்களா? என்ன எதுவும் கேட்காதீங்க மேடம். நான் சொன்னா என் வேலையே போயிடும் மேடம். சொல்லலன்னா உன் உயிரே போயிடும். சொல்லிடுறேன் மேடம் சொல்லிடுறேன். அவங்க நாகம்மாவை பார்க்க போயிருக்காங்க மேடம். நல்ல விஷயம் தானே, முதல்ல சொல்லி தொலைக்கலாம்ல. முதலாளி உத்தரவு இல்லாம வாயை திறக்கவே கூடாது மேடம். அப்ப நான் யாரு? முதலாளி அம்மா. அப்ப ஏன் சொல்லல? தெரியல மேடம். நல்ல முதலாளி, நல்ல மேனேஜர். எத்திக்கும் என் உள்ளம் தித்திக்கும் இன்பமே, என் உயிருக்கு உயிராகும் ஓர் ஏகமே, ஆனந்த போகமே, யோகமே, என் பெரும் செல்வமே, முக்திக்கு முதலான முதல்வனே, மெய்ஞான மூர்த்தியே, முடிவில்லாத முருகனே, நெடியமால் மருகனே, சிவபெருமான் முத்தாடும் அருமை மகனே, முருகா பருக, முத்துக்குமரா பருக, வேலா பருக. அம்மா. வேலா, நீயா? வேற யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? நான் சிங்கார வேலைன்னு கும்பிட்டேன். சின்ன வேலை, சிரிக்க வேலை, நீ எதிரில வந்து நிக்கிற. கும்பிட்டவன் வரல, கூப்பிடாதவன் வந்திருக்கேன்னு பாக்குறியா? கும்பிடுறது அவனை, நினைக்கிறது உன்னை எதுக்கு கூப்பிடணும்? நீ தான் எப்பவுமே என் மனசுல இருக்கியே. என்ன செய்யற? பழவிளக்கு போடுறேன். அது ஏன் பழவிளக்கு போடுற? பழவிளக்கு போடுறது ஞான தீபம் போடுற மாதிரி. அந்த ஞானப்பழம் நினைச்ச காரியத்தை பழமாக்கி கொடுக்க. காயாப்பழமா விளையாட்டா? என்ன வேண்டிக்கிட்ட? முருகா, நீ சீக்கிரம் வாடான்னு வேண்டிக்கிட்ட. எதுக்கு வர சொன்ன? என்கிட்ட சொல்லு. ஒரு சிக்கலை தீக்கணும். சிக்கல் சிங்கார வேலைனாலதான் அது முடியும். சிலந்தியா பிறந்துட்டா சிக்கல் இல்லாம இருக்க முடியுமா? என்ன சிக்கல்? நாகம்மான்னு ஒரு மந்திரவாதி பொம்பளை, ரொம்ப ரொம்ப கெட்டவா. அவ இந்த கோயிலுக்குள்ள வந்து கலாட்டா செஞ்ச மாதிரி இப்ப எங்க அத்தையோட வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டாளா? என் முருகன் பொம்மைய ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டா. அப்படியா? நல்லா வேணும். வேணும் கட்டிக்கு வேணும், வெங்கல கட்டிக்கு வேணும். அன்னைக்கு அத்தா அம்மா எனக்கு விளையாட கொடுத்தத அழன்னு என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போனால நல்லா வேணும். ஆமா வேலா, இன்னைக்கு நான் அழ என்கிட்ட இருந்து பிடுங்கி ஜெயில போட்ட மாதிரி ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. முருகனை ஜன்னல் கம்பி வழியா பாக்குறேன். வேற என்ன செஞ்சா? என்ன கூப்பிட்டு முருகனை நினைக்கிறத மறந்துருன்னு மிரட்டினா. என்ன வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு சாபம் கொடுத்துட்டு போனா. நீ என்ன செஞ்ச? எல்லாம் முருகன் செயல்னு பழவிளக்கு போட்டுட்டு இருக்கேன். அப்படி நினைச்சு பாடு பாரத்தை என் தலையில. தாய்க்கு ஒரு கஷ்டம்னா அத தீக்குறது புள்ளையோட கடமை தானே? ஆமா, உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். வேலா, ஹலோ. டேய், எத்தனை தடவைடா ஃபோன் பண்ணுவ? அதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றியே தவிர வந்து சேர மாட்டேங்கிறியா? half an hour உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். half an hourக்கு 30 நிமிஷம். நீ அதுக்குள்ள 300 ஃபோன் கால் பண்ணிட்ட. ஏன் பில் அதிகமாயிடும்னு கவலைப்படுறியா? இல்ல, உன் தொல்லை அதிகமாயிடும்னு எரிச்சல் படுறேன். ஏன்னு கேட்டா, நீ முன்ன மாதிரி வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறதும் ஃபோன் பண்ணா கிடைக்காம இருக்க பாரு, அதான் பெட்டர். உனக்கு அவ்வளவு சிரமமா இருந்தா சொல்லு. நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா பாத்துக்கிறேன். தோலை உரிப்பேன். ஏய், என்ன போன்ல பேசினா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா? நேர்லயே சொல்றேன், என்ன செய்வ? கழுத்து நெரிப்பேன். வந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சும்மா விளையாட்டுக்கு தான். டேய் சிவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பிசினஸ் சுத்திட்டு இருக்க நீ எனக்கு போன் பண்ணி வர சொல்ற, எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ற. எப்படிடா இதெல்லாம்? உங்க அண்ணங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இனிமே உன்னை தவிக்க விடக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ, நீ இப்படி மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா அமெரிக்கால இருந்து வந்த உடனே அண்ணன்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேனே. அப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருந்தானா நான் எப்பவும் என் விளையாட்ட ஆரம்பிச்சிருப்பேன். என்ன விளையாட்டு? காதல் விளையாட்டு. சரி, நான் உங்க வீட்டுக்கு வந்தேனே, உங்க அண்ணங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்னாங்க? நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொன்னாங்க? அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஏன், நீ கேட்கலையா? நானும் எதுவும் கேட்கல. என்னம்மா இது? நீ முதல்ல எங்க அம்மாவை பார்க்க வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டல.
அதே மாதிரி எனக்கும் உங்க அண்ணங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும்ல. அவங்க சொல்லலைனாலும் நீ கேட்டு சொல்லிருக்கலாமே. இல்லடா, நான் கேக்குறதுக்குள்ள அவங்க நாகம்மாவை பார்க்க போயிட்டாங்க. நாகம்மாவை பார்க்கவா? ஆமா, எங்க அண்ணன்ங்க எது செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி நாகம்மாவை போய் பார்த்து கேட்டு அவங்க சொல்றபடிதான் செய்வாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நாகம்மாவை பார்க்க போயிருக்காங்கன்னா நம்ம கல்யாண விஷயமா தான் இருக்கும். நாகம்மாவை பார்க்க போறவங்க மத்தவங்களுக்கு கெடுதல் செய்தானே போவாங்க. நாங்க நல்லதுக்கும் போவோம். ஓ, அதாவது உங்க நல்லதுக்கு. பாரு சௌந்தர்யா, உங்க அண்ணங்க வந்த உடனே அங்க என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயமும் எனக்கு கேட்டு சொல்ற. நீ சொல்ற வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, விக்ரமாதித்த முதுகுல வேதாள ஏறின மாதிரி என்ன விட மாட்டேங்கிறியே. என்ன எவ்வளவு விரட்டுன. இப்போ என்னோட டர்ன். என்ஜாய். மந்திரமில்லே மாயமில்லே, எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அழகா இருக்க. இந்த சின்ன வயசுல வித்த காட்ட வந்திருக்கியே, நீ யாரு, எந்த ஊரு, என்ன பேருப்பா? ஒரு பேரா 2 பேரா, எத்தனையோ பேரு எத்தனையோ ஊரு. நான் பிறந்தது நாணல் காடு, வந்தது கங்கா நதி வழியா, புகுந்தது தாமர குளத்துல, இருந்தது 6 இடம். விசாகன், குருநாதன், குகன், சேந்தன், சிலம்பன், காங்கேயன், சேனானி, இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. நான் வித்த காட்டுறதும் விளையாட்டு காட்டுறதும் உங்களுக்காக. விளையாடுறப்ப விளையாடுவேன், போராடுறப்ப போராடுவேன். எல்லாரும் இந்த பொட்டிய நல்லா பாருங்க. பாருங்க, பாத்தீங்களா? இந்த பொட்டிக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு. இல்ல, 6 பக்கம். இது திடு, இது புகழ், இது ஞானம், இது வைராக்கியம், இது வீரியம், கீழே ஐஸ்வர்யம். இந்த கூடையில என்ன இருக்கு? எல்லாரும் இந்த முட்டைய நல்லா பாருங்க. இந்த முட்டைய நான் கூடைக்குள்ள வைக்க போறேன். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஓம் ஓம் ஓம். நாகம்மா, நீங்க தான் இந்த ஊருக்கு வந்து பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்ச ஒரு மந்திரவாதி. இப்ப பாத்தீங்களா இந்த சின்ன பையனை என்னமா வித்த காட்டுறான்? சின்ன பையன் உங்களே தோக்கடிச்சிருவோம் போல இருக்கு. எனக்கு போட்டியா? யார் அந்த பொடி? நான் தான். பிஞ்சு. பிஞ்சிலே பழுத்தது 5லேந்து வந்த 6. நீ மாய வித்த மந்திர வித்த காட்டி ஜனங்களை ஓம் பக்கம் இழுக்க பாக்குறியா? மந்திரமாவது மாயமாவது உன் கருப்பு வேலை என் நெருப்பு வேலை கிட்ட செல்லாது. எதிர்த்தா வாயாடுற? நீ என்ன எதிர்க்க முடியாதவளா? நான் நாகம்மா. நாகம் என் காலடியில, எங்க அம்மாவோட இடுப்புல, எங்க அப்பாவோட உடம்புல, என் மாமன் படுக்கை, எங்க அண்ணன் கை சாட்டை. அந்த நாகம் பட்ட பாடு நாகம்மா படணுமா? அது சட்டை உரிக்கிறாப்புல உன் தோலை உரிச்சு தொங்க போட்டுடுவேன். வரியா? மோடி வச்சு மோடி எடுப்போம். சவாலா விடுற? நீ எனக்கு சமமானவளே இல்ல. முடிஞ்சா மோதி பாரு.